Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. போஸ்ட்மேனை வந்து கடவுளை பார்த்த காலம் அன்னைக்கு. போஸ்ட்மேன் எப்போ வருவார், ஒரு இன்விடேஷன் வராதா, நம்ம ஒரு போஸ்ட் கார்டில் அவங்க வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, அவங்க எங்கேயோ கடன் வாங்கி தான் எழுதியிருப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல அப்படியே நம்மளை பறக்க விடும். எத்தனை பேர் கவிஞனாக இருக்கான் லவ்வால். மலரே போய்விடாதே இந்த நந்தவனத்தை விட்டு, இதையும் தாண்டி நீ போக வேண்டும் என்றால் என் கல்லறைக்கு வந்து இருதுளி கண்ணீர் ஊற்று, சந்தோஷ பூக்கள் என் சமாதி இல்லாவது கொடுத்துட்டாரு. நான் பேந்த பிடிக்கிறேன், எனக்கு தமிழ் தெரியாது. என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க, ஆர் கன்வின்ஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற கவிதை அவங்க அம்மாட்ட கொடுத்து வந்துட்டான். ஐயோ ஸ்வேதா மாதிரி சமைக்கவே முடியாது, பீயிங் பிராமின் அவன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டனால ஆஃப்டர் தட் நான் வெஜிடேரியன் மாறிட்டா. இன்னைக்கு அவள் செய்யற மாதிரி டிஷ் யாருனாலும் செய்ய முடியாது. அவங்க நான்வெஜ் சமைக்க கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டது இல்லை, சாப்பிடும். அம்மாவுக்கு வந்து மெயினாக அவர் ஒன்றும் செட்டில் ஆகலை, சினிமாவில் இருக்காரு. அடுத்து அடியாள் மாதிரி இருக்கு. அது அந்த தோரணெல்லாம் கொஞ்சம் அப்படி இருந்த உடனே நம்ம கலருக்கு அவங்க கலருக்கு அவங்க என்னென்னமே வச்சிருக்காங்க. அவங்க மாப்பிள்ளைன்னா அரவிந்த் சாமி மாதிரி வரணும், அஜித் மாதிரி வரணும் யோசிச்சிருப்பாங்க போல. எங்கிட்ட கேட்டாங்க 1 கோடி ரூபாய் என் பொண்ணுக்கு நீங்கள் வரதட்சணை கொடுத்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி பொண்ணு வந்து கஷ்டப்படாமல் வாழணும்னு நினைக்கிறாங்க, எதுக்குமா கேட்குறீங்கன்னு. நீங்கள் நாளைக்கு என் பொண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னா, அப்போ 1 கோடி ரூபா கொடுத்துட்டு போய் ஏமாற்றிட்டு போனால் பரவாயில்ல, நீ வெறும் கட்டின துணியோட வான்னு சொன்னவங்க. நான் அன்றைக்கி அப்படி தான் வந்தா அவளும். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம். அப்போ அந்த இடத்துல புரிதல் இருந்துச்சு. இங்கே அன்றைக்கி மனசு சொன்னது கேட்டாங்க, இன்றைக்கி அறிவு சொல்கிறது கேட்குறாங்க. இதுதான் விஷயம். நாங்கள் ஒரு 98 99 மீட் பண்ணுறோம், 2000 கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், 2001 பையன் பிறந்துடுறான். அப்புறம் நான் 2004 தான் வீட்டில் சொன்னேன். 2005 எங்களுக்கு வந்து வீட்டுடைய எல்லாத்தோடைய ஒப்புதலோட கல்யாணம் நடந்துச்சு. அப்போ கல்யாணம் ஆகும்போது பையனுக்கு ஒரு 3-4 வயசு, 3.5 வயசு. அவனை ஸ்கூலில் போட்டாச்சு. ஓ, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க. வாட் அ டிஃப்ரெண்ட் கப்பிள். பொதுவாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ட்ரெண்ட் ஆவாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியா தெரிந்தால் உங்களோட லவ் ஸ்டோரி தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு 10 years 15 years பேக் லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ உங்களோட கதைகள் வந்து பேசப்படும் போது அது நல்லா இருக்கு, பார்க்க ஃப்ரெஷ்ஷாக. அண்ட் இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா, அந்த காலத்து லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு பயந்து தயங்கி ஒரு லவ் லெட்டரில் கன்வே பண்ணி இந்த மாதிரி இருந்த காலம் போய் இப்போ வந்து கேஷுவல் ஆயிடுச்சு. ஹாய் இன்னைக்கு டேட் பண்ணலாமா, அந்த மாதிரி ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஸோ எது ரொம்ப ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க ஜென்சியா இல்லை அந்த காலத்தில் இருந்த அதை பேசவே தயங்குற மூமெண்ட்டா? இல்லை, இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாய்ப்பு இவ்வளோ ஓப்பனாக இருக்கிறதுனால எல்லாமே டே டு டே வந்து இவங்க யார் என்னங்கிறதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு மறைமுகமாகவே இருந்தது. நான் பார்க்குறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சா கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை எங்கேயாவது நின்று பேசணும், இல்லை ஏதாவது ஒரு நெட் சென்டரில் உட்காந்து பேசுறது, பக்கத்தில் அவங்க அந்த பக்கம் உட்காந்துட்டு நம்ம இந்த பக்கம் பக்கத்துலேயே ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் மீட் பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம லெட்டர் கொடுக்குறதுங்கிறது வந்து ஏதாவது யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது. இன்றைக்கி வந்து எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், இன்ஸ்டாவில் அனுப்பலாம். வி ஹேவ் மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. இல்லைன்னா டிலீட் கொடுத்து சாரின்ட்டு சிஸ்டர்னு போயிட்டே இருக்கலாம். அன்றைக்கி அப்படி கிடையாது. முகத்தை இப்போ நான் ஒரு காலகட்டங்களில் ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று பேசணுன்னா அந்த சொசைட்டி என்ன நினைக்கும், அவங்க எவ்வளோ கதை கட்டி விடுவாங்க, அந்த பொண்ணுடைய லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்த காலகட்டங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி 15 வருஷம் இல்லை, 25 வருஷம். அடியாத்தே, நான் வந்து சரி ஓகே ரொம்ப வயசானவங்களா காட்ட வேணாம் அப்படின்னு நான் வந்து இதில் என்ன பிகாஸ் இப்போ வந்து இன்டர்நெட் பார்த்தா உங்களோட கதைகள் தானே வந்துட்டு இருக்கு, லவ் ஸ்டோரிஸ். அதனால யூ ஆர் ஸ்டில் யங். ஸ்டில் பசங்க இப்போ லவ் பண்ணுற ஏஜுக்கு வந்துட்டாங்கன்னா 23 இயர் முடிஞ்சு 24 ஆகுது பெரியவனுக்கு. இப்போ சின்னவனுக்கு ஆல்மோஸ்ட் 12 முடிஞ்சுது, டீன் அட்டன் பண்ணிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கூட ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ அவங்க யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பழகிறான், அதை வந்து நம்மகிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியுது. அன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசவே முடியாது. ஒரு ஓப்பன் அப் கிடையாது அப்போல்லாம். இப்போ வந்து ஜாலியாக ஃப்ரெண்டாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அந்த ஸ்பேஸ் இருந்தாலுமே எப்படி சொல்கிறது என்ன ஏதுன்னு நம்ம ரொம்ப தயங்குவோம். இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பசங்க எங்களோட. ஸோ அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது இப்போ லவ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தானம்மா. அதாவது மதம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கிளாஸ் மீடியாஸ் இருக்குல்ல, அப்பர் லைன் லோயர் லைன், அதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் இருந்த பீரியட் டெரிஃபிக்கான பீரியடு.
ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தெரியுது யார் கூட நம்ம இருக்கணும், யார் கூட பழகணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. அப்போ அவங்க வந்து நம்மகிட்ட பேரண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அன்றைக்கெலாம் தோலை உரிச்சிடுவாங்க. ஆமா, நம்ம பேசுறதுக்கே பயப்படுவாங்க அப்போல்லாம். அதில் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து அட்வென்ச்சரஸ் இன்றைக்கி அவங்களுக்கு மிஸ் ஆகுதோன்னு எனக்கு ஒரு சின்ன அந்த த்ரில் இல்லை. அப்புறம் போஸ்ட்மேனை வந்து கடவுளாக பார்த்த காலம் அன்றைக்கி. போஸ்ட்மேன் எப்போ வருவார், ஒரு இன்விடேஷன் வராதா, நம்ம ஒரு போஸ்ட் கார்டில் அவங்க வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, அவங்க எங்கேயோ கடன் வாங்கி தான் எழுதியிருப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல அப்படியே நம்மளை பறக்க விடும், உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஐலேருந்து லவ் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க, கவிதைகள் அங்கேருந்து திருட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய இருக்குல்ல. அதில் ஒரு உண்மை இருக்கான்னா நம்மளை தூண்டலை, அது முன்னாடி தூண்டுச்சு. எத்தனை பேர் கவிஞனாக இருக்கான் லவ்வால் இல்லை? ஆமாம் இல்லை, எத்தனை பேர் பாட்டு எழுதியிருக்காங்க, படம் எழுதியிருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. இப்போ சார் சொன்னார்ல, அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த நெட் சென்டரில் ஒன்றா ப்ரௌஸ் பண்ணிகிட்டே பேசுறது, வெயிட் பண்ணி போஸ்ட்மேனை கடவுளாக பார்க்குறது, இந்த மாதிரி அவர் வந்து அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டாக இவர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறாரு இம்ப்ரெஸ் பண்ண, அவர் வந்து பண்ணதுலேயே தி பெஸ்ட் இம்ப்ரெஸ் இதுதான் அப்படின்னா எது? அவர் வந்து எல்லாமே ஒன்று யோசிச்சு தான் பண்ணுவார், கிரியேட்டிவாக தான் பண்ணுவார் ஒன்றுமே. அது ப்ரௌஸ் சென்டரில் இருக்கும்போது தான் செம்ம காமெடி. இவர் இப்படி உட்காந்துருப்பார், நான் ஆப்போசிட். அப்போ கூட நாங்கள் ஒன்று பேசிக்கவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ரௌஸ்லேயே தான் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டு வேறு இருந்தார் இல்லையா, அவர் தான் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌசிங் சென்டர்ல நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு அங்கேயே பேசிட்டு இருக்கீங்க. வெரி குட். அவர்ஸ். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம போக முடியாது. ஸோ தட் ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்டில் அங்கே இருக்கிறவங்க நம்ம வந்து எப்படின்னா, காதல் கோட்டை படம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அங்கே மணிவண்ணன் வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் தவிப்பார்ல, அந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த பீரியட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களை தாண்டி காதல் வாழணும்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரியலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த நண்பரோட பேரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய இருக்காங்க. பிரவீன், பாலாஜி, அப்புறம் ஆனந்த் அண்ணா, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன், ஒரு கேங்கே இருக்கு. அதாவது என்னன்னா வந்து அது பியூரா இருந்தால் மட்டும்தான் அதை ஒத்துப்பாங்க. ஸோ மேம் கிட்ட நீங்கள் வந்து 25 இயர்ஸ் பிஃபோர் ஒரு சில குவாலிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கோவம் வரும், அதிகமாக மூட் ஸ்விங்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை ஸ்வேதா கிட்ட அப்படின்னா அது என்ன விஷயம்? இல்லை, நான் வந்து எனக்கு வந்து 4 அக்காம்மா. ஓகே. அப்போ வந்து ஈஸி. அது ஒன்று. அடுத்தது அம்மா வந்து ஹாஸ்டல் டீச்சராக இருந்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்டலு. ஒரு 110 பெண்களை வந்து வச்சு பார்த்துக்கிற ஒரு காப்பாளர் அவங்க அத்தனை பேர்த்தையுமே நான் வந்து மூத்த சகோதரிகளை தான் பார்த்துருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஒரு பண்பு இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் போக மாட்டோம். யூஸ்வலாக குழந்தைங்க வந்து அவங்க டெரராக இருக்காங்க, ஏச்சிப்போ அப்படிங்குவாங்க. அப்புறம் டீச்சரோட பையனா எங்கள் அம்மா ஏதாவது அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பிடிச்சி கிள்ளுவாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டோம். நம்ம பேம்பர் பண்ணுறவங்ககிட்ட நம்ம ரெகுலராக நம்ம டச்சில் இருப்போம்ல. அப்போ அந்த மாதிரி வந்து அந்த இது. அப்புறம் எங்கள் அக்காலாம் வந்து நாங்கள் லாஸ்ட்டு குழந்தைங்க, அதனால் 4 பேருமே என்னை வந்து அப்படி தான் பார்த்துப்பாங்க, செல்லம்மா. இந்த எல்லா குவாலிட்டிஸும் ஒன்றா நான் ஸ்வேதாட்ட பார்க்க. இது சும்மா சொல்கிறாரா இல்லை நிஜமா? நீங்களே கேளுங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு வந்து நான் பிடிச்சிருக்குமோ அதெல்லாமே இவகிட்ட நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு மைண்ட் செட் இருந்தது, நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி வந்து கூனாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து வேறு என்ன வியாதி இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நம்ம லவ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவங்கள நம்ம உயிராக பார்த்துக்கணும்ல. அந்த மாதிரி நம்ம வரவங்க எப்படி வேணா இருக்கட்டும், கோபக்காரியாக கூட இருக்கட்டும், நம்ம அடக்கிடலாம், நம்ம அன்பாலாம் மாற்றிட முடியும்னு நம்பினேன். ஆனால் அவள் அப்படி கோபக்காரியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். மூட் ஸ்விங் எப்படி இருக்குன்னா, திடீர்னு வந்து ஏதாவது அப்செட் ஆகிட்டான்னா ஒரு மாதிரி ஆயிடுவா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்செட் ஆனா? உம்முன்னு இருப்பாள், அமைதியாக இருப்பாள். என்னங்க நீங்க வந்து பெண்களுடைய டியூட்டியே நீங்க பண்றதுலன்னு நினைக்கிறேன். சரியா பண்ணல. ஆமா, சரியா பண்ணல. கோவமே வராதுப்பா, சீரியஸா ரொம்ப ரேர் எனக்கு கோவம் வருது. கோவம் வந்தாலும் நான் அமைதி ஆயிடுவேன். அப்புறம் பேசினா தானே பெருசாகும். அப்புறம் நம்ம போய் நம்மளா வம்பா போய் பேசி எதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன், படப்படப்படன்னு அந்த பட்டாசு வெடிக்கும்ல, அந்த சரம் வெடிக்கும்ல, அப்படி வெடிக்கின்ற வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் கடைசிக்கு என்ன ஆகும், சரம் ஒரு இடத்துல அமைதியாயிருமா, அப்புறம் அமைதியாயிருவா. அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவேன். வெடிக்கன்னா அவன் மனசில் இருக்கிறது யார்கிட்ட சொல்லுவாள், நம்மகிட்ட தானே சொல்லி ஆகணும். அது வெடிச்சு முடிச்சுட்டா ஓகே சாரி அப்படின்ட்டு அது முடிஞ்சுது. சரி இனிமேல் இப்படி போடாதீங்க. ஆனால் எந்த ஒரு குணம் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை? அது ஒரு நல்ல குணமாக இருக்கலாம், இல்லை கோவம் இல்லைன்ட்டீங்க, அப்போ வந்து வேற என்ன குணம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு? எங்கள் ஊர் வந்து கொங்கு பெல்ட், சத்தியமங்கலம்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ், வீரப்பண்ணால ஃபேமஸ் ஆச்சு. ஈரோடு சைடு. அதில் அங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னென்னா, அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ
வரவங்களை வந்து வச்சு செஞ்சுருவாங்க, சமைச்சு அவங்கள வந்து படையல் ஓ அந்த வச்சு செய்யறதா? அந்த நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். நீங்கள் வந்து சாப்பிட்டு திணறிடுவீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கே இல்லாட்டி கூட அது நடக்கும். அந்த மாதிரி வந்து நான் வளர்ந்தோம்னா நம்ம வீட்டிலலாம் வந்து இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் லஞ்சுக்கு வரீங்களா, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க என்னென்னா அது வேஸ்ட் ஆயிரும்னு நினச்சிட்டு நம்மளை கேட்குறாங்க. அது என்னடா அது நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி சாப்பிட வரீங்களான்னு கேட்குறாங்களே, இது அசிங்கமாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் சரி, என் ஃபேமிலி வந்தாலும் சரி, எனக்கு நான் நினைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி அவங்கள கவனிக்கிறேங்களாம் பார்ப்பேன். பருமாறு என்ன விட்டுருவா, சமையல் ஃபுல்லாக அவள் பார்த்துருவா. பருமாறு விடும்போது நான் கவனிக்கிறேன்ல, அதெல்லாம் பார்த்து பழகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்வேதா மாதிரி சமைக்கவே முடியாது. பீயிங் எ பிராமின் அவள் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டனால ஆஃப்டர் தட் நான் வெஜிடேரியன் மாறிட்டான். இன்றைக்கி அவள் செய்கிற மாதிரி டிஷ் யாருனாலே செய்ய முடியாது. அவங்க ப்ராமிஸ் நான்வெஜ் சமைக்க கத்துக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டது இல்லை, சாப்பிடும். ஏங்க சமைக்கலாம் சாப்பிட கூடாதாங்க? இல்லை அதை தான் சொல்லுது. கற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு செஞ்சு போகிறதுக்காக இல்லை, வேறு லெவலில் செய்வா. வீட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, அவங்க சாப்பிட்றதுக்குன்னே வந்து சொல்லுவாங்க ஸ்பெஷலாக ஸ்வேதா பண்ணுறது. எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அக்காவும் சரி, இந்த பர்டிகுலர் டிஷ் அவங்க ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்குல்ல அதையே மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அவளை. ஸோ எல்லாம் பார்க்க ஹாப்பியாக இருக்கும். அவளும் வந்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவாள். அது வந்து இன்றைக்கி வரைக்குமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஹேபிட். அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்களா அதை பார்த்து நான் ரொம்ப எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இவன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தான். அப்படியா? நீங்கள் அதை வேற படிச்சிருக்கீங்களா? இது வந்து எப்படி ஆக்டிங்க்கு முன்னாடி? ஆமாம், ஆக்டிங்க்கு முன்னாடி ஹோட்டல் மேனேஜில் இருந்தனாலையும் அவள் மல்டி குஷன்ஸ் வந்து என்ன செய்ய சொன்னாலும் அவள் செஞ்சிடுவாள். அதனால் நாங்கள் கடைகளில் விரும்புகிறத விட அது வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டு வரா, அவளை படுத்த முடியாது, இல்லை காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாள். நைட்டு வரது ஒரு 9-10 மணிக்கு அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு 10-11 ஆயிரும். அதுக்கப்புறம் அவள் எதிர்பார்க்க முடியாதுல்ல, அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஹோட்டலுக்கு போவோம் நாங்கள். அப்புறம் நான் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அவுட்டிங் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைகளை கூட்டு போகணுன்னு நினைப்பேன். ஸ்வேதாவுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி அங்கே தான் போனேன், அங்கே நல்லா இருந்துச்சுன்னு இவங்களை அங்கே கூட்டு போவேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு எங்கள் ஃபேமிலி பார்த்துவே ஃபுட்டி ஃபேமிலி தான். ரோட்டு கடைன்னு இங்கே ரோட்டு கடையிலேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் என்னெல்லாம் டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் எல்லாம் தேடி தேடி போய் சாப்பிடுவோம். அப்போ லாஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட்ல வந்து எங்கெங்கே சாப்பிட்டது நல்லதா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் வந்து கண்டிப்பாக. ஓகே. அண்ட் சார் உங்களுக்கு பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் மூமெண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கவிதை கொடுத்தார். ஓ இப்போதான் தெரியுது எதனால் கவிஞர் ஆறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் கவிஞர் ஆறாங்கன்னு சொல்லிட்டு, அது இப்போ தான் தெரியுது எதனால் சொன்னீங்கன்னு. ஆமாம், கவிதை கொடுத்தாரு. பட் இதில் என்ன வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு தமிழ் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓ மேம் தமிழ் படிக்க தெரியாதா? அப்போ தெரியாது. ஓ மை காட். ஓகே. ஸோ அதனால இவருக்கு ஸ்கிரிப்ட் தான் கொடுக்குறாருன்னு நினச்சிட்டேன். அது எனக்கு கவிதைன்னு எனக்கு தெரியாது. கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் டைரக்ஷன் சைடில் மடிச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டேன். நான் இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை ரியாக்ஷன் மாறுதா இல்லை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அன்றைக்கி எல்லாருமே பதப்பதப்பாகவே இருந்தோம். எல்லாருக்கும் தெரியும், இவங்களை தவிர செட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் தெரியும். சூப்பர். ஓகே. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து ப்ரப்போஸே பண்ணார். ஸோ பேப்பர் கொடுத்து அது ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஸோ டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டை மடித்து டைலாக் பேப்பரை படிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இவர் கொடுத்துட்டாரு. நான் பேந்த பிடிக்கிறேன், எனக்கு தமிழ் தெரியாதுன்னு என்ன ரொம்ப லேட் ஆகும் நான் படித்தா. அது வந்து அந்த கவிதை எழுத்து கூட்டி படிச்சேன். அந்த கவிதை வந்து கவிதை மாதிரி நான் படிக்க மாட்டேன், அது வேறு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இவர் வந்து நிற்கிறாரு டோர் கிட்ட, அப்புறம் அசிஸ்டன்ட் அனுப்புறாரு, ரெடியா மேடம் ஏதாவது சொல்லணுமா சார் கிட்ட எல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்லணும், எனக்கு இது ஷார்ட்டுக்கு தானே போகணும் இப்படிலாம் வேற நான் கேட்டுட்ருக்கேன். அப்புறம் அங்கே இவர் கன்வே ஆகிருக்கும் போல இருக்கு, மேடம் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. மேடம் படிக்க முடியலன்னு சொல்லல. இல்லை அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்கணும்னே ஒருவேளை நம்ம ப்ரொபோசல் செட் ஆகலை போல தெரியுது. நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை, அதை வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கிறதுக்காக மட்டும் நம்ம கேட்கலான்னு கொடுத்து விட்டேன் அப்படின்னு அதை ஸ்கிரிப்ட் ஆக்கிடுவோன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு மாஸ்டராக இருக்கார் இவர் இந்த விஷயத்தில். இப்படிலாம் எஸ்கேப் ஆகிட்டு வச்சுருக்காரு. போகும்போது ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கோ ஆர்டிஸ்ட் அஞ்சுன்னு அவங்க அந்த கேளடி கம்பெனியில் பண்ணாங்க. அவங்ககிட்ட கேட்டேன் என்னம்மா அப்படின்னு. எனக்கு தெரியலன்னாங்க. சரி போய் பார்த்தேன். படிச்சிட்டிங்களா என்ன? இல்லை சார் எனக்கு தமிழ் படிக்க சரியா வர. சரியான பல்பு மூமெண்ட் இல்லை அது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரப்போசல், அதுவும் அவர் வந்து கவிதைலாம் எழுதி கொடுக்குறாரு, கடைசியில் படிக்க தெரியலங்கிறது எவ்வளோ பெரிய பல்பு சார். அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த கவிதை எழுதுனேன்ல அதெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி அப்படியே வேர்ட்ஸ்லாம் அப்படியே போயிருக்கு. அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே படிச்சிடுறீங்களாண்ணா. அப்புறம் கவிதை சொன்னேன்.
சொல்லும் போதெல்லாம் ரியாக்ஷன் எப்படியா இருக்குன்னா, அதாவது வந்து ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி சட்டிலாக. கவிதை ரொம்ப தூய தமிழ்ல இருந்துச்சா? இல்லைம்மா, இது நான் சொல்கிறது புரியுதான்னு நீங்கள் கூட பாருங்கள். சொல்லுங்க சார், கவிதை சொல்கிறாங்க. நந்தவனத்திற்கும் நறுமணம் தந்தவளே, நீ என்ன சோலைகளின் சுப பிரசவமா? வெயிலிலும் வந்து போகும் வித்தியாசம் என்னலே, பகலிலும் தெரிகின்ற பௌர்ணமி நிலவே, பாலைவனத்தில் பரிதவித்தவனை கொடைக்கானலில் குடி வைத்தவளே, 8வது சுரமே நீ யாருக்கும் கிட்டாத வரமே, நீ இல்லாத நேரங்களில் விழிகளில் வியர்வை இதயத்தில் புழுக்கம், தடைகள் வரும் என்று தளராதே, தோல்வி வரும் என்று துளராதே, நான் இருக்கிறேன் உனக்காக. குறிஞ்சி மலர்களை விட நெருஞ்சி முட்களைத்தான் என் பாதங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறது. அந்த கல் நிறைந்த பாதையிலே உன் கால்களை பேச விடாமல் என் தோளிலே உன்னை தூரி கட்டி தூக்கிச் செல்வேனடி. இருவிழிக்குள் வீடமைத்து இமைகளால் கதவு செய்து தூசியும் உன்னை நான் துன்புறுத்தாமல் பாதுகாப்பேனடி. இதை பருவத்தின் புலம்பல் என்று என்னை பரிகசிக்காதே. நான் வயதில் வறியவன்தான், ஆனால் நான் அனுபவத்தில் பணக்காரன். எத்துணை காலம்தான் காகிதத்தோடும் பேனாவோடும் நான் கதறுவது. பேச்சுக்கும் வலிக்காமல், நீ சொல்லும் சொல்லுக்கும் வலிக்காமல், நீ மெல்ல பேசுவதை நான் பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டாமா? உன் பஞ்சு மடியினை தலையணையாக்கி படுத்து, உன் பால் முகத்தில் காதல் அம்புகளை தொடுத்து, பாதி விழி மூடி மீதி விழி திறந்து நான் சந்தோஷத்தில் சங்கமிக்க வேண்டாம்? அடிக்கடி உன் இதழ்களையே ஈரப்படுத்தும் நீ என் உள்ளத்தை மட்டும் காய வைப்பது நியாயம்தானா? நீ சரி என்று ஒரு முறை சிரி, வசந்த காலத்தை உன் முன்னால் காட்டுகிறேன். நிலவே, போய்விடாதே இந்த வானத்தை விட்டு. மலரே, போய்விடாதே இந்த நந்தவனத்தை விட்டு. இதையும் தாண்டி நீ போக வேண்டுமென்றால் 3 புள்ளி, இதையும் தாண்டி நீ போக வேண்டுமென்றால் என் கல்லறைக்கு வந்து 2 துளி கண்ணீர் ஊற்று. சந்தோஷ பூக்கள் என் சமாதியிலாவது மாற்றும். ஆனா நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இதை ஞாபகம் வச்சு சொல்றீங்க பாருங்க. நான் ஏதோ 2 லைன் இருக்கும் 4 லைன் இருக்கும்னு பார்த்தா ஒரு பக்கமே எழுதி கொடுத்திருக்காரு. எவ்வளவு தண்டனை வேணா படிக்க. ஆனா வந்து புரியுது சார், மனசாட்சி தொட்டு சொல்றேன், எனக்கு புரியுது மேம். இப்பயும் உங்களுக்கு புரியலனா? இவ்வளவு பெரிய டைரக்டர் கல்யாணம் புரிஞ்சிருச்சு. ஆனா அப்ப புரிஞ்சிருக்கணும், அப்ப புரியல. சிம்பு சொன்ன மாதிரி அப்ப புரியல, இப்ப புரியுதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கத்துல வந்து ஒரு 6 லைன் இருக்கும், அடுத்த பக்கத்துக்கு ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி எழுதிட்டேன். பின் பண்ணி கொடுத்தனே அவங்க ஸ்கிரிப்ட் நினைச்சிட்டாங்க. அதான் அது ஓகே. அப்ப எப்படி ஸ்கிரிப்ட் படிப்பீங்க நீங்க? ஸ்கிரிப்ட் இங்க வந்து நான் நேரேட் தான் பண்ணுவாங்க. நம்ம இதை போய் நேரேட் பண்ண முடியாது. அசிஸ்டன்ட் கொடுத்து போய் சொல்லுப்பாட்டா அவன் எதுக்கு தட்டிட்டு போயிட்டானா எதுக்கு? சரி ஓகே. பட் அந்த மொமெண்ட் எப்படியோ ஒரு பல்பு மொமெண்டா கொடுத்துட்டீங்க அவருக்கு லைஃப்ல. இது வந்து நீங்க எத்தனை தடவை நினைச்சாலும் சிரிச்சுட்டே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி. அண்ட் எஸ், இப்போ ஃபன்ஸ் அப்பார்ட் 2 பேருமே மீடியாவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அதெல்லாம் வந்து மீடியாவில் இருக்க பர்சனை கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்போசிஷன் இருந்திருக்கும். என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க, ஆர் கன்வின்ஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டிங்களா? இல்லை, எங்கள் அம்மா சைட் தான் கொஞ்சம் ரொம்ப எதிர்த்தாங்க. நான் இவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது. கவிதை அவங்க அம்மாட்ட கொடுத்துருந்துக்கலாம். இல்லம்மா, உங்க பொண்ணுகிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொல்றேன். அது தப்பா படிச்சு காட்டுங்க அப்படின்ட்டா இப்படிதான் சொல்றாரு பாருங்க. எனக்கே பயமா இருக்கு, ஏதாவது சொல்லிட போறாங்க கமெண்ட்ல அப்படின்னு. இல்லம்மா, கவிதை அவங்க கிட்ட கொடு. இப்போ இவங்க கிட்ட சொல்லி இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்றேன்னா இவங்க தானே ரிப்ளை பண்ணணும். எங்க அம்மாட்ட வந்து பேசுங்க நாங்கள் பொசுக்குன்னு. அவங்க பாவம் சார். கவிதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் முடிச்சுட்டு அந்த 2 துளி கண்ணீர் விட்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போறோம் தெரியாம பாக்குறேன். பொசுக்குன்னு எங்க அம்மாட்ட வந்து பேசுங்கன்ட்டாங்க. ஆனா அந்த காலத்துல பொண்ணுங்க அப்படிதானே சார் இருந்தாங்க. ஏமா, எத்தனை பேர் சொல்லாம வந்து வீட்டுக்கே தெரியாம எவ்வளவு நாள் காதல் வச்சிருப்பாங்க. இவன் நான் போய் ப்ரொப்போஸ் பண்றேன், அடுத்து எங்க அம்மாட்ட வந்து பேசுங்கனாங்க. அவங்க அம்மாட்ட போய் கேட்குறேன், அவங்க அம்மா சொல்றாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய டைரக்டர் ஆயிட்டியா, என் மூலையில் லவ் பண்ணுன்னு வந்து எங்கிட்டே சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் பல்பு, இது செகண்ட் பல்பு. எத்தனை பல்பு வாங்கி வீட்டுல மாட்டி வச்சிருக்கு வந்து பாருங்க. சார் ஒரு டைரக்டர் இந்த பாடுபடுத்துவீங்களா மேம் நீங்க? என்ன பண்றது, எங்க அம்மா அப்படியே டெரர். அப்புறம் இதெல்லாம் தாண்டி போய் இவங்க அம்மா வந்து என்னை ஓட விட்டுறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓடினேன் வாழ்க்கை நிலைக்கே ஓடினேங்கிற மாதிரி என்னை ஓட விடணும்னு நினச்சாங்க. 1 கோடி ரூபாய் 25 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் எங்கிட்ட வரதட்சணை கேட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்த பந்தங்கள், எங்கள் அக்கா அம்மார்களுக்கு நாங்கள் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணது உண்டு. அந்த காலகட்டங்கள் அப்படி தான் வரதட்சணை பொண்ணு வீட்டில் தான் கொடுப்பாங்க. எங்கிட்ட கேட்டாங்க, 1 கோடி ரூபாய் என் பொண்ணுக்கு நீங்கள் வரதட்சணை கொடுத்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. மேம், நான் உங்கள் அம்மா கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஐடியாலஜிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே அவங்க யோசிச்சிருக்காங்க பாருங்க. எதுக்குமான்னு கேட்டேன். ஏதோ பிஸ்னஸ் ஏதோ ஆரம்பித்து பொண்ணை வந்து வாழ்க்கையில் செட்டில் பண்ண போகிறாங்களா இருக்கு. சரி, பொண்ணு வந்து கஷ்டப்படாமல் வாழணும்னு நினைக்கிறாங்க. எதுக்குமா கேட்குறீங்கன்னு. நீங்கள் நாளைக்கு என் பொண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ 1 கோடி ரூபா கொடுத்துட்டு போய் ஏமாற்றிட்டு போனால் பரவாயில்ல. அதையும் கேட்டிங்களா? கேட்டேன், அவங்க கிட்ட எல்லாம் கேட்டாரு. அவங்க மைண்ட் யோரோ
ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டிலேயே தான் சொன்னேன், உங்கள் அம்மா வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ணிக்கோ. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 டேஸில் பொட்டி படுக்கையோட இவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஓகே, பட் அந்த அப்போசிஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரில. அது வீட்டில் வந்து ஒரு மாதிரி வைப்ஸே ஒரு தெரியும் இல்லையா, விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. பட் எதனால பிடிக்கல அம்மாக்கு? அம்மாவுக்கு வந்து மெயினாக அவர் இன்னும் செட்டில் ஆகலை, சினிமாவில் இருக்காரு. அடுத்து அடியாள் மாதிரி இருக்கு. அது அந்த தோரணெல்லாம் கொஞ்சம் அப்படி இருந்த உடனே நம்ம கலருக்கு அவங்க கலருக்கு அவங்க என்னென்னமே வச்சுருக்காங்க. அவங்க மாப்பிள்ளைன்னா அரவிந்த் சாமி மாதிரி வரணும், அஜித் மாதிரி வரணும் யோசிச்சிருப்பாங்க போல. ஸோ அப்படி யோசிச்சோடனே அம்மா கொஞ்சம் வந்து ரொம்பவே அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அதை ஹேண்டிலே பண்ண முடியல. நான் ரொம்ப பேசவும் மாட்டேன், சண்டை போடுற டைப்பும் நான் கிடையாது. ஸோ அதனால் என்னடா அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னே இவருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி சொன்ன விஷயத்த அப்போ கிளம்பி வந்துரு அப்படின்னாரு. ஸோ நானும் கிளம்பி போயிட்டேன். ஆனால் அந்த காலத்தில் கேஸ்ட் ப்ராப்ளம் நிறைய வரும். லவ்னாலே வந்து முதல்ல வந்து ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அது கேஸ்ட்னால தான். ஸோ அதெல்லாம் வச்சு அம்மா வந்து இல்லை, இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது வந்து நீங்கள் இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா டவுன் சவுத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. மெட்ராஸில் நான் வந்த காலத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பணக்காரனா ஏழையா இதுதான் பார்க்குறாங்களே தவிர இங்கே கேஸ்ட் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு மேட்டராக எனக்கு படலை. நான் தைரியமாக போய் கேட்டது வந்து சினிமாக்காரிங்கிறதுனால. ஒன்று சினிமாவில் இருக்கிறாங்க ஒத்துப்பாங்கன்னு நினச்சேன் நான். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பெருசாக செட்டில் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க போல். சரி, இப்போ தானே வளர்ந்து வந்துட்டு. அப்போ பயங்கர பிஸி மேடம். ஆமாம், அண்ணாமலை, முகூர்த்தம், கால் ஷீட்டை பிடிக்க முடியாதுல்ல. ஆமாம், பைரவின்னு பயங்கர சீரியல்ஸ் வந்து அவங்களுக்கு பேக் டு பேக் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இவங்க தான் பிரெட் வின்னராகவும் இருந்தாங்க ஃபேமிலியில். ஸோ அம்மா இருக்காங்க, இவர் இருக்காங்கும்போது அப்படி இருந்தாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீ என் கூட வந்துரு. அப்போ அந்த அம்மாவை பற்றி நான் திங்க் பண்ணவே இல்லை. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். எனக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், அந்த அம்மா இவ்வளவு ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து, அப்பா வந்து இவ 9 இயர்ஸில் இறந்துடுறாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிக்கவே இல்லையே. அவங்க ஷூலேருந்து நம்ம யோசிச்சிருந்தோம்னா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருப்போமோ, அவங்கள நம்ம விட்டுட்டு வந்திருக்க மாட்டோமோ, இதெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் சூழல் என்னென்னா, நம்ம இவ வந்து ஒரு இடத்துல வந்து வந்ததுக்கப்புறமா, என் கூட வந்ததுக்கப்புறமா அவள் தானே என் வீட்டு ராணி. அதனால் அவளுக்கு டெசிஷன் மேக்கிங் வந்து அவள் தான் ஆல்மோஸ்ட். ஆனால் இன்னொரு பெரியவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டாமினேஷன் ஆகும்ல. அப்போ வந்து இவ வந்து கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறதையும் யோசிக்கிறேன். அடுத்தது ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரெடிஷ்னல் வேறு, டோட்டலாக இவங்களோட ட்ரெடிஷ்னல் வேறு. இப்போ நான் எனக்கு வந்து வெஜிடேரியனில் அம்மாவுக்கு செய்கிறேன்னா பூண்டு போடக்கூடாது, வெங்காயம் போடக்கூடாது, அந்த மாதிரி பிராமின் ஸ்டைலில் இருக்கணும். அப்புறம் வந்து பருப்பு சிலிங்குவாங்க. ஒரு நாள் பெரிய காமெடி, என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்டேன். எல்லாம் கறியெல்லாம் ரெடின்ட்டா. நான் கறின்னா நம்ம வீட்டில் வந்து மட்டனு சிக்கனை தான் நம்ம கறின்னு சொல்லுவோம். வந்து பார்த்தா டோட்டலாக காய்கறியாக இருக்குது. அதான் கறியை தான் கறிங்கிறீங்க? இல்லை, கறின்னு தான் அவங்க சொல்லுவாங்க நார்மலாக. அப்படியா? பொரியல் அப்படி சொல்ல மாட்டோம். உருளைக்கிழங்கு கறி, பீன்ஸ் கறி, அந்த கறியெல்லாம் ரெடின்ட்டா. நான் வேறு லெவலில் ஒரு யோசனையில் கடையில் சாப்பிடலாம், பிரியாணியெல்லாம் சாப்பிட்றான்னாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் கறியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். நான் போகிறேன்னு வந்தால் மொக்கையாயிட்டேன். அப்போ 3வது பல்பு. வாழ்க்கை ஃபுல்லாக பல்பு கொடுத்தே வச்சுருக்கீங்க இவரை. பாவமா இல்லையா உங்களுக்கு? வாங்கட்டும் கொஞ்சம் லைட்டா. இன்னும் ஏதாவது பல்பு வந்துட்டு இருக்கா இல்லை? நிறைய இருக்கும், சொல்லிட்டு போனால் இப்போ என்னன்னே இந்த ஷோவில் வந்து டபா ஸோ உங்களுக்கு வந்து இப்போது பொதுவாகவே ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் வந்து செட்டில் ஆகிட்டானா, பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறானா, பையனுக்கு வீடு இருக்கா, கார் இருக்கா, இந்த ஒரு ப்ரெஷர் பசங்களுக்கு எல்லா ஜென்ரேஷன்லையுமே இருக்குது. அது எதனால் இருக்குது? அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க, உனக்கு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் அவங்களும் கேட்டாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சானு வேறு கேட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் போய் செக் பண்ணிக்கணும்னு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கல்யாணம் ஆனால் வந்து உங்கள் பொண்ணை கேட்க போகிறேன்னு கேட்கலாம்ல நீங்கள்? அம்மா ஒருத்தர்கிட்ட போய் அதாவது என்னெல்லாம் பண்ணுனா அவாய்ட் பண்ணுவாங்க, நான் விட்டுட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிற பாயிண்ட்லாம் அவங்க பேசுகிறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் தான் அம்மா செக் பண்ணணும். நான் உங்கள் பொண்ணை பற்றி செக் பண்ணி தானே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்புறம் என்னை பற்றி நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை, யூஸ்வலாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லம்மா நான் நிறைய பேர்த்திட்ட சொல்கிறது உண்டு. ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்களாம் எதை நோக்கி பயணிக்கிறாங்க? ஒரு சாதாரணமாக ஒரு ஐடியில் படிக்கிற ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படித்தாங்கன்னா அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரு? நம்ம வீட்லேயே குழந்தை இருக்காங்கல்ல, நம்ம குழந்தைகளை படிக்க சொல்கிறதே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தான். டாக்டருக்கு படித்தாலும் பணம் சம்பாதிக்க போகிறோம், ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு வந்தாலும் சரி, ஒரு ப்ளம்பிங் ஒர்க் வந்தாலும் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கும். ஸோ என்ன படித்தா அதிகமாக சம்பாதிக்கலாங்கிறது தான் இன்றைக்கி மக்களுடைய கவனமாக போச்சு. அவங்க வந்து இன்றைக்கி இந்த சொசைட்டியை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட ஒன்று கேட்குறாங்கன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுங்களேன், அது நல்ல விஷயமா இருக்கும். அதெல்லாம் சரியாக, அது நல்ல விஷயம் இல்லை,
அதெல்லாம் சாப்பிட்டா கெட்டு போயிடும், வயிறு கெட்டு போயிடும், இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை சமாளிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, குழந்தை கேட்குறான், வாங்கித்தரணும்னு ஆசை இருக்குது, என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸ் வாய் விட்டு சொல்கிறதில்ல. ஆனால் அவங்ககிட்ட பணம் வந்துருச்சுன்னா, எந்த பொருளை வேண்டான்னு சொன்னாங்களோ, எந்த பொருள் சாப்பிட்டா வயிறு கெட்டுன்னு சொன்னாங்களோ, அது குழந்தைக்கு தேடி போய் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கி பேரண்ட்ஸோட மனநிலை. இதை குழந்தைங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் தான் பிரத்யேகம் நினச்சிடறாங்க. அது பெண்ணும் நினச்சிடறான், ஆணும் நினச்சிடறான். அப்போ என்ன நினைக்கிறான், நான் செட்டில் ஆயிடணும், ஒரு வேலைக்கு போன உடனே பைக் வாங்கிடணும், வேலைக்கு போனோடனே எங்கிட்ட செல்ஃபோன் இருக்கும். இதெல்லாம் சிம்பிள் ஆஃப் ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறான். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பொண்ணு நம்மகிட்ட அட்ராக்ட் ஆவான்னு நினைக்கிறான். ஸோ இவனுக்குள்ளேயே என்ன பண்ணுறான்னா, இஎம்ஐ அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னு போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடும். ஒரு வேலை திடீர்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு மந்த் அண்ட் மந்த் வந்துருமா? இன்றைக்கி இருக்கிறவங்க இங்கே பேப்பர் போடுவாங்க, அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போடுவாங்க, அங்கே பேப்பர் போடுவாங்க, இல்லை இவங்களை தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்படின்னா இஎம்ஐ அவன் எப்படி கட்ட முடியும்? ஒரு பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க கட்டு ஒவ்வொன்றா போகும்ல, அந்த பொண்ணு இவனை வந்து ஒரு ஃபெயிலியர் கேரக்டராக நினச்சிக்கிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அதே தான் அந்த பொண்ணு நினைக்கிறா, வந்து வெல் செட்டில் ஆனவன்னு நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நம்ம நல்ல வாழ்க்கை செட்டில் ஆகிடலாம். அப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவனு இன்றைக்கி யாருமே தேடல. பணம் இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை நாங்கள் இருந்த காலகட்டங்களில். நீ வெறும் கட்டின துணியோட வான்னு சொன்னவன் நான். அன்றைக்கி அப்படி தான் வந்தா அவளும். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம். அப்போ அந்த இடத்துல புரிதல் இருந்துச்சு. இங்கே அன்றைக்கி மனசு சொன்னது கேட்டாங்க, இன்றைக்கி அறிவு சொல்கிறது கேட்குறாங்க. இதுதான் விஷயம். அண்ட் எப்பயுமே சொசைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஏதோ சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் அந்த பொண்ணு குழந்தை பிறக்க முடியல, அதாவது அவளால் ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படின்னாலும் அந்த சொசைட்டி அவள் அசிங்கமாக பேசும். இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னாலும் அசிங்கமாக பேசும். பட் அந்த நிலமையில நீங்களும் சின்ன பொண்ணு தான், எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா அது நிறைய ட்ராமாஸ் கொடுக்கும், அவங்க பேசி 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 நம்மளை கொன்றுவாங்க. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அதனால தான் நாங்கள் வந்து சொசைட்டிக்குள்ளேயே அவளை அனுப்பலை. நான் வரவே இல்லை, நான் வெளியவே வரல நான். ஸோ வீட்லேயே தான், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. எனக்கு வந்து ஒரு பேக் போன் எனக்கு யாருன்னா இவர் தான். நான் இன்றைக்கி வரையுமே சொல்வேன், நான் இவ்வளோ தூரம் நான் மீடியாவில் இருக்கிறதும் சரி, நான் இவ்வளோ மனோதைரியத்தோடு நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னாலும் இவர் தான் காரணம். இவர் கொடுத்த தைரியம் இல்லாமல் நான் இல்லை இன்றைக்கி. நான் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ஒரு பேக் போனாக இருந்துட்டு எப்போவுமே நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ எங்கே போகிறனாலும் இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறது. அம்மா கிட்ட நான் ஹெல்ப் எதிர்பார்க்க முடியல, ஸோ கூட சொந்தக்காரங்ககிட்டையும் என்னால் பெருசாக பேச முடியல. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி என்னை வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸில் வச்சுருந்தாரு. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், எங்கே போகிறதுனாலும் 2 பேரும் மட்டும் போயிட்டு வருவோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போவோம். ஸோ அதெல்லாம் இருந்துச்சே தவிர ரொம்ப நாங்கள் அலையிறது சுற்றுறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் என்னோட இது அப்படி போயிடுச்சு ஃபஸ்ட்டு இது. ஆனாலும் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கசின்ஸோ இல்லை ஃபேமிலி வாட் எவர் அந்த டைமில் நீங்கள் அம்மா கூட பேசல, பட் ஸ்டில் வேற யாராவது வந்து ஏன்டி இவ்வளோ கஷ்டத்தில் நீ இந்த குழந்தைய வச்சிருக்கணும், இந்த குழந்தைய வேண்டாம், அந்த மாதிரிலாம் யாராவது உங்களுக்கு வந்து டாக்ஸிக்கான அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அந்த அப்படி மாதிரி யாருமே கொடுக்கல. எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. எங்களுடைய டஃப் டைம்ங்கிறது வந்து ஃபினான்ஷியலாக அன்றைக்கி நானும் டைரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இவ கூட பேசுகிறதுக்கும் இவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறதுக்கும் அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக பெற்றெடுக்கிறதுக்கு இவங்க அம்மாவை தவிர குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு காலகட்டங்களில் அம்மாவும் வந்து இவளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கூட வச்சு தான் வந்து டெலிவரியே நடந்துச்சு. அவங்க பெரிய மாஸ் சப்போர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது ஒரு கில்ட் ஃபீல் வந்துருச்சு, நம்ம வந்து இவனை ஒத்துக்கலை, ஆனாலும் அவன் வந்து நம்ம குழந்தைய வந்து கண்ணு கருத்தாக பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு. ஒரு 5 months வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது அம்மா கூட இல்லை, இருக்கும்ல எல்லா பொண்ணுக்கும் கூட இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலி ப்ரெக்னன்சி டைம்லயும் அம்மா கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்ல அம்மா மேலே கோவம் வந்துச்சா? கோவம் வந்தது எனக்கும். அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, சொன்னால அது வந்து ஒரு அசட்டு கோவமாக தான் இருந்தது. எதுக்கு அவங்க புரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு நான் சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவர் தான் நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ஏன் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வந்து அம்மா சைட்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஸோ அம்மா பண்ணுறது கரெக்டு தானே. நம்மளும் வந்து ஒரு பொண்ணோ பையனோ பெற்றோம்னா இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு நாங்கள் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா எங்களை ஏற்றுறதுக்கு அப்புறமா ஜாம்னு பார்த்துக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு காலேஜ் போகிறோம், ஃபைனல் எண்டு என்ன பட்டம் வாங்கணும், கரெக்டு தானே? அது வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு முழுமை அடையுது. அந்த மாதிரி எங்கள் மாமியாட்ட நான் வந்து ஒரு பட்டம் வாங்கிடணும், எப்படின்னா நல்ல மாப்பிள்ளை இருக்கிற. கடைசியில் எப்போ தான் சார் வாங்குனீங்க அந்த பேரை? அவங்க ஏர்லி எண்டே கொடுத்துட்டாங்க. இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக என் பொண்ணு கிடைச்சிருக்கு, நான் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அது எல்லாத்துலேயுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். எங்கிட்ட நேரம் அவங்க சொன்னது கிடையாது, பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னாடி வந்து ஆள் எப்படி இருப்பான், ஸ்வேதாவுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காங்கன்னா ஆள் எப்படி இருப்பான் என்னன்னு கேட்பாங்களே, ஐயோ சொல்லவே முடியலடி, அவன் வந்து ரவுடி மாதிரி அப்படி இருக்கான், இவ எப்படி தான் இவளுக்கு பிடிச்சதுன்னு தெரியல
அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா சம்டைம்ஸ் உங்க காது படவே அந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அப்ப இல்லை எப்படி அப்படியா? அந்த மாதிரிலாம் யாரும் பேசுவாங்க? அவங்க பல டிகிரி படித்தவங்க, அதனால கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக மைண்ட். இல்லை இதெல்லாம் மற்றவங்க சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் கடுப்பாகும்ல. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உன்னை தாங்கன்னு தங்குறாங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிது எனக்கு வந்து உண்மையாகவே நாங்கள் பிளஸ்டாக இருக்கணும், ஸ்வேதாவும் பிளஸ்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாவா என்ன? இல்லை எனக்காக நீங்கள் சொல்கிறீங்களா என்ன? இல்லை இந்த சர்டிஃபிகேட் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லையும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எங்க கூட பேசுறது கம்மியாயிடுச்சு, இங்க பேசுறது ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃபோன்ல. ஆமாம் அவங்க அந்த அளவுக்கு இல்லை அவங்க அம்மா பயங்கர அதுக்கப்புறம் படிச்சவங்க. எனக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டை வரும். இவர் தான் நடுவில் இருந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து விடுறதுலாம் இவர் பண்ணிட்டு இருப்பார். இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்லுவேன், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க. அது ஸ்மூத்தாக ஆயிடும். அவங்களும் ஏதாவது இவட ட்ரிகர் ஆகி ஏதாவது கத்திடுவாங்க, இவங்களும் கத்திடுவா. ஸோ ஸ்மூத் பண்ணி விட்றதுக்கு நம்ம வேலையை வச்சுட்டேன். வாழ்க்கையில வந்து லவ் லைஃப், இந்த மேரேஜ் லைஃப் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ். பட் அதுல நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ அந்த ஸ்ட்ரகிள்ல வந்துட்டு உங்களுக்கு இப்போ திரும்பி பார்த்துட்டு இப்போ இருக்க இந்த நிலைமையில நம்ம வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி வாழ்க்கையிலமா இன்றைக்கி ஆண்களை பாருங்கள், இப்போ நம்ம இங்கேயே நிறைய பேர் நம்ம நண்பர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே தன் குடும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு யாருன்னு ப்ரூவ் பண்ண தான் நினைப்பாங்க. ஒருத்தன் வேலைக்கு வந்தாலும் சரி, ஒரு கேமராமேனாக இருக்கலாம், ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஒரு எடிட்டராக இருக்கலாம், இந்த உலகம் ஃபஸ்ட்டு பேசணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன்னா போய் அவங்க சொல்லி பெருமைப்பட வேண்டியது பேரண்ட்ஸ்னு நினைப்பாங்க. ஆனால் இதை எங்களுக்கு சொல்ல தெரியாது, குடும்பத்தில் சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நைட்டு பகலும் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இவங்க என்ன நினச்சிப்பாங்க, வீட்டு சைடில் என்ன நம்மளுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்க, வேலைன்னு போயிடுறானே அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் எங்களுடைய ஓட்டம் எல்லாமே எங்களை சார்ந்திருக்கிற சொல்லுவாங்களே, ஒரு ஆண் வந்து அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னு, அவங்கள நாங்கள் வெற்றி அடைய வைக்கணுங்கிறதுக்காக தான் ஓடுறோமே. அது புரிகிறதே இல்லை. நான் வந்து அது இயர்லி எண்டில் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எதை செஞ்சாலும் உங்களுக்காக தான் செய்கிறேங்கிறத, ஒரு கை கொடுக்குறது இன்னொரு கை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலம் மாறி போய் இந்த கை கொடுக்குதுங்கிறத இந்த கை தெரியணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் யாருக்காக பண்ணுறேன், உங்களுக்காக தான் பண்ணுறேங்கிறது எல்லாமே தெளிவாக சொன்னதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயங்களும் என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இன்ஃபேக்ட் நான் ஒருத்தரை போய் நான் தப்பாக பேச போகிறேன், இன்றைக்கி அவர்கிட்ட பொய் சொல்ல போகிறேன், அந்த பொய்யன் கூட இவங்ககிட்ட இப்படி சொன்னால் அவங்க மனசில் வலிக்காத அளவுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை வந்து தடிப்பாக இருக்கும், அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, இப்படி சொல்லி பாருங்கள். நிறைய அவள் வந்து எல்லாத்துலேயுமே சொல்லுவாள் நான் வந்து எல்லாமேன்னு, ஆனால் எனக்கு எல்லாமே அவள் தான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறேன். ஏன்னா நம்ம போகிற பாதையில் அவன் என்ன அப்படி சொல்கிறது, போய் அவன் என்னென்னு கேளுங்கன்னு சொல்கிறதுக்கும், இல்லை அவர் அப்படி நினச்சி பேசாமல் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா வேறு ஒரு, அப்போ தான் நம்மளுக்கு புரிதல் வரும். அந்த மாதிரி குழந்தைகளுக்குமே அதே மாதிரி ஒரு நல்ல தாயா, இப்போ சூப்பர் மாம்னு ஒரு ப்ரோக்ராமில் ஜெயிச்சா, அந்த நேரத்தில் இவ்வளோ சூப்பர் மாம் ப்ரோக்ராம் போகிறதுக்கே நிறைய பேர் அவளை வந்து இவங்க வீட்லேயே கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், அவள் சூப்பர் மாம் தான், எங்கள் ஆல்ரெடி என் வீட்டில் சூப்பர் மாம் தான், இது போர்ட்ரேட் ஆகிறதுக்காக இந்த வந்து ஜெயிச்சாவ அப்படின்னு. அப்போ இவ இப்படி கேரக்டருங்கிறது வந்து நான் வந்து சொல்லாமல் ப்ரூவ் பண்ணாவ வந்து அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி உங்கள் முதல் குழந்தை உங்கள் கைக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு அந்த மனநிலை? வாங்கும்போது ஒன்றும் வார்த்தையே இல்லை, அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. வந்துட்டு ஓகே ஜாயின் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு எமோஷனல் மூமெண்ட், ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருந்தது. ஸோ இதை வந்து அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணணுங்கிறது ஒரு நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்ச். இது எங்கள் வீட்டுக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற பொண்ணு கூட பாரதி சுற்றிட்டு இருக்கான், இப்படி வந்து வீட்டில் ஒன்று ஓடிட்டு இருந்தது, தகவல் போகுது. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஸ்பையெல்லாம் வச்சு யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அது ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரிய வந்து, இப்போ எங்கள் அக்கா வந்து எங்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நான் உண்மையை சொன்னபோது எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நான் இமீடியட்டாகவே சொல்லியிருக்கலாம். நானும் எங்கள் அப்பா இறந்தது ஹார்ட் ப்ராப்ளத்தில், அப்புறம் அம்மாவும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாங்க. நம்ம எதாவது ஒன்று சொல்லி அம்மாவுக்கு எதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது எல்லாமே அதே ஈக்குவல் டைமில் நடந்தது. 97 அப்பா இறக்குறாங்க, நாங்கள் ஒரு 98 99 மீட் பண்ணுறோம், 2000 கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், 2001 பையன் பிறந்துடுறான். அப்புறம் நாங்கள் 2004 தான் வீட்டில் சொன்னேன். 2005 எங்களுக்கு வந்து வீட்டுடைய எல்லாத்தோடைய ஒப்புதலோட கல்யாணம் நடந்துச்சு. அப்போ தான் நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரியும் நிச்சயம் பண்ணி ப்ராப்பர் கல்யாணம். அப்போது கல்யாணம் ஆகும்போது பையனுக்கு ஒரு 3-4 வயசு, 3.5 வயசு இருக்கும். அவனை ஸ்கூலில் போட்டாச்சு. ஓ, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க. வாட் அ டிஃப்ரெண்ட் கப்பிள். ப்ரீ கேஜி ஜாயின் பண்ணிட்டான். ஆனால் கல்யாண ஃபோட்டோலாம் இருப்பான் அவன்.
ரிசப்ஷனில் கூட எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம் நாங்கள். பொதுவா வந்து சின்ன வயசுல எல்லாம் குழந்தைங்க ஃபன் பண்ணும். எங்கம்மா உன் கல்யாண போட்டோல நான் இல்ல அப்படின்னு சண்டை போடும். இந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையே இல்ல. இருக்கடா நீ இருக்கடா இதோ இருக்க பாரு, இந்த சட்டை போட்டிருக்க பாரு, நீ தான் அது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சூப்பர் மாம் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையிலயும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னு வந்து நானும் விஷயம் சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.